அரிராயா பெருநாள் காலத்தின் போது தன்னிச்சையாக விரைவு பேருந்தின் எக்கானமி கிளாஸ் டிக்கெட்டுகளின் விலையை உயர்த்தும் பேருந்து நிறுவனங்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறு செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களின் லைசன்ஸுகள் முடக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். இது தொடர்பாக டிக்கெட்டுகளின் விலையை உயர்த்தும் பேருந்து நிறுவனங்களின் மீது விசாரணை நடத்துவதற்கு தரை பொது போக்குவரத்து ஏஜென்சி அப்பாட்டை பணித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பேருந்து சேவையில் எக்கானமி எக்ஸிகியூட்டிவ் என 2 பிரிவுகள் உள்ளது. இவற்றில் எக்கானமி பிரிவு பேருந்து சேவையின் விலை கட்டுப்படுத்தப்பட்டது என்றும் இதனை தன்னிச்சையாக உயர்த்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். விழா காலங்களில் எக்கானமி பிரிவு பேருந்து சேவையின் விலை 10% மட்டுமே அதிகரிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். இதனிடையே இந்த விலையேற்றத்தை கண்காணிப்பதற்காக மார்ச் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் லோக் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.